சொல்லித்தர மாட்டாங்க. அதாவது நம்ம இளைய சமுதாயத்துக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியது, வெற்றி தோல்வி மாறி மாறி தாங்க வரும். எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த வெற்றியை பிடிச்சிட்டு வாழ முடியாது. தோல்வி வந்தால் துவண்டு போகாமல் அங்கிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு திடம் வேணும், மனதிடம் வேணும். அதுக்குத்தான் அந்த மனதிடத்துக்கு தான் தியான பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த சிவானந்த ஆசிரமத்தில் அவருக்கு தியான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு கிரியா யோகாவை கையில் எடுத்து ஒரு ஏற்கனவே ஒரு நல்ல வில்வித்தைக்காரனுக்கு பிரம்மாஸ்திரத்தை கொடுத்த மாதிரி அந்த இவ்வளவு கலைகளைய மட்டும் இல்லைங்க, அவர் நிறைய புத்தகங்கள் படிப்பார். பயோகிராஃபி ஆஃப் யோகி என்கின்ற ஒரு புத்தகத்தை படித்து அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தாக்கங்கள், தியான பயிற்சியில் ஈடுபட்டு கிரியாவில் நிறைய கற்று யோகா ஆசனங்கள் பயிற்சி செய்து ஹிமாலயா மலைக்கு கேவில் போயிட்டு தியானம் செய்து வாழ்க்கையினா என்ன, நாம் எத்தனையோ பேர் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலுமே வெற்றி தோல்வி இயல்பு தான். ஆனால் அந்த வெற்றியை எப்படி நாம் கையாள வேண்டும், வெற்றியை எப்படி நாம் அதில் நாம் அகம்பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும்